أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வுடைய கிருபையால் இமாம் இப்ன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபாகிய புலூகுல் மராமில் போன வாரம் ஒரு ஹதீஸை பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா வஜத அஹதுக்கும் ஃபி பத்னிஹி ஷைஅன் ஃபஅஷ்கல அலைஹி அஹ்ரஜ மின்ஹு ஷைஉன் அம்லா. உங்களில் ஒருவருடைய வயிற்றில் ஏதாகிலும் பிரச்சனை ஏற்பட்டு வயிற்றில் அப்படி கடபுடன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபலா யஹ்ருஜன்ன மினல் மஸ்ஜிதி ஹத்தா யஸ்மஅ ஸௌத்தன் அவ் யஜித ரீஹன். பள்ளியை விட்டு நீங்கள் வெளியில் சென்று விட வேண்டாம். ரெண்டு விஷயம் நடக்கும் வரை. ஒன்று, காற்று பிரிகிற சப்தத்தை கேட்கிற வரை, அல்லது காற்றுடைய துர்வாடை வீசுவதை கேட்கிற வரை. இந்த ரெண்டு விஷயம் நடக்காம பள்ளியை விட்டு வெளியே போக வேண்டாம். இந்த ஹதீஸை நம்முடைய ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் எல்லா விஷயத்திற்கும் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸ் தான் உசூலுங்கிறாங்க, அடிப்படை. இது வெறும் ஒதுவுக்கு மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் அடிப்படை. தொழுகையில ஒரு விஷயத்தை நாம் தீர்மானிப்பதா இருந்தாலும் இதுதான் அளவுகோல். அதே போல நம்முடைய மற்ற இன்னபல அமல்களில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இவைகள் அனைத்திலையும் அடிப்படையாக இந்த ஹதீஸை தான் வச்சிருக்கிறாங்க. எப்படி இது அடிப்படையாக மாறுது என்றால், இதுலேருந்து ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. உதாரணமாக, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறார். காலையில் அவர் எழுந்திருக்கிற பொழுது அவருடைய ஆடையில் ஈரமாக இருக்குது. அவர் யோசிச்சு பார்க்குறார், நம்ம எஹ்திலாம் ஆலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறார். எஹ்திலாம்னா விந்து எதுவும் வெளிப்பட்டுச்சா நைட் நேரத்தில், தூக்கத்தில் ஏதாவது அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஈரமாக இருக்கு. இப்போ என்ன செய்யுது? இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தீர்மானிக்கிறோம். அசல் என்னன்னு பார்க்கணும். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, அசல் என்ன? அசல்னா துவக்க நிலை என்ன? அவர் இரவு நேரத்தில் தூங்க போகும்போது அவர் எப்படி இருந்தார்? அசுத்தமானவராக இருந்தாரா, தூய்மையானவராக இருந்தாரா? எப்படி இருந்தார்? தூய்மையானவர். அதான் அசல். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அசலை எடுத்துக்கொள்ளுதல். அசலை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா,
அவர் ஜனாபத் ஆகல அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறவருடைய ஜனாபத்து ஆகவில்லை என்று முடிவெடுக்கும். அதான் அவருடைய அசல். அவரு அதுல வேறு சந்தேகங்கள் கொள்வதற்கு எந்த வகையிலும் இடமில்லை. ஏன்னா அவருக்கு ஸ்கலிதமான அல்லது விந்து வெளிப்பட்டதற்கான எந்த ஒரு யோசனையும் வரமாட்டேங்குது. ஆனா ஆடையில ஈரமா இருக்கு. அப்போ அவர் குளிப்பு கடமை இல்லை, ஒது செஞ்சுட்டு போய் தொழுதுக்கலாம். அதே போல ஒரு மனிதர் இதுல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க. நீங்க புரிஞ்சத சொல்லுங்க. ஒரு மனிதர் ஒதுவோடு இருந்தாரு, தினம் ஒது முறிஞ்சிருச்சு. இப்போ உதாரணமா மகரிபுக்கு ஒது செஞ்சு நம்ம மகரிபு தொழுதுட்டோம். நமக்கு இப்போ ஒதுவோடு இருக்கிறோம். மகரிபு தொழுததுனால அந்த ஒது அப்படி இருக்குது. ஆனா திடீர்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒது முறிஞ்சிருச்சு. கொஞ்சம் அப்படி பேசிட்டு இருந்தோம், டக்குன்னு ஒது போயிடுச்சு. இஷாவுடைய நேரம், தொழுகைக்கான நேரம் வந்துடுச்சு. அப்போ இவருக்கு டக்குன்னு யோசனை வருது. ஒது முறிஞ்ச உடனே ஒது செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம் வருது. மகரிபு தொழுகைக்கு ஒது செஞ்சோம், மகரிபை தொழுதாச்சு, தொழுத உடனே ஒது முறிஞ்சது உறுதியா தெரியுது, ஒது முறிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல அவர் பாத்ரூம்லாம் போன மாதிரி ஒது அப்ப உடனே போய் ஒது செஞ்சோமே அப்படின்னு நினைக்கிறார். எப்போ நினைக்கிறார்? இஷா தொழுகை கிட்ட நினைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாற்றம். இஷா தொழுகை நேரத்துல நினைக்கிறார், நம்ம ஒது செஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி நினைத்த இவர் ஒது செஞ்சோமா இல்லையா அப்படி சந்தேகம் வருது. ஒது செஞ்சோன்னு உறுதியா தெரிஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. சந்தேகம் இருக்குது. ஒது முறிஞ்சிச்சு, அது உறுதி. இடையில ஒது செஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்ப என்ன செஞ்சுக்காரு? சட்டம் இந்த ஹதீஸ்ல இருந்து தான் இந்த சட்டத்தையே எடுக்கிறான். இப்ப என்ன செஞ்சுக்காரு? புரிஞ்சிச்சா? நான் கேள்வி புரிஞ்சிச்சா? என்ன செஞ்சுக்காரு? அதான் எப்படி என்ன செய்யறது? இப்போ ஒது செய்யணுமா, அப்படியே தொழுதலாமா? எதை வச்சு முடிவு எடுக்கிறோம்? இந்த ஹதீஸை வச்சு முடிவு எடுக்கணும். எப்படி? இந்த ஹதீஸ்ல அசல பார்க்க சொல்றாங்க. இதுதான் அடிப்படை. இதான் காயிதா குல்லியாமக, புது விதி. ஃபிக்கு மசாயில பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் பொது விதின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அரபில காயிதா குல்லியாம்பாங்க. அந்த காயிதா குல்லியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபிக்கு மசாயில ஓரளவு நம்ம சட்டங்களை எடுத்துக்கலாம். அடிப்படை இதான் அடிப்படை. இந்த ஹதீஸின் அடிப்படையில நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒது செய்யணும்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஒது செய்யணும். எப்படி ஒது செய்யணும் முடிவு எடுத்தோம்? அசல் என்னன்னு பார்க்கிறோம். ஒது முறிந்தது என்பது அசல். அதான் ஒது போயிருச்சுங்கிறது அசல். அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒது செஞ்சாரு செய்ய இல்லைங்கிற ஒரு சந்தேகங்கள் இப்படி வந்துச்சுன்னா அசலை எடுத்துட வேண்டியதான். அசல் ஒது முறிந்தது என்பது அசல். சரி, இப்படியான ஒரு சந்தேகம் எப்ப வருதுன்னா, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பிறகு வருது. இஷா தொழுகையில தக்பீர் கட்டிட்டார், எந்த தொழுகையா இருக்கட்டும், அந்த ஒது ஏற்கனவே செஞ்சு முறிஞ்சது உறுதி,
அதுக்கு இடையில ஒது செஞ்ச மாதிரி ஒரு சந்தேகம். ஒதுவோடு இருக்க நினைச்சுதான் தொழுகையில ஈடுபட்டுட்டார். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பிறகுதான் வருது ஒது செஞ்சமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்போ தொழுகை அப்படியே தொழுகிறதா? இது அன்னநாடு நம்முடைய நடைமுறையில நடக்கிற விஷயங்கள். யாருக்காவது ஏற்பட்டுரும். என்ன செஞ்சுக்கிறது? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. நீங்க வந்து கொடுப்பாந்தா, நீங்க வா, இங்க வாப்பா, இந்த பிஸ்கெட் கொடுக்குற, ஏப்பா இங்க வா, அங்க பாரு, இப்படி இங்க வந்து கொடு. அவன்கிட்ட கொடுத்து அப்படியே போறதுக்கு அது கையில வச்சுட்டு அவன் எடுத்துக்கிறானே. இங்க வந்து கொடு, இப்படி கொடு, இங்க கொடு, அங்க கொடு. இல்லைன்னா பிஸ்கெட்டை ஓரமா வச்சிரு. குனிஞ்சு கொடு, குனிஞ்சு கொடு, குனி, அதப்பா கொடு. இல்லாட்டா கொடுக்குறவன் கொடுத்துருவான். ஏன்னா அப்போ அல்லாஹ்வுக்கு பிறகு தக்பீர் கட்டின பிறகு சந்தேகம் வருது. இப்ப என்ன செஞ்சுக்கிறது? அசலை எடுக்கணும். ஒது இல்லை, தொழுகையை விட்டுட்டு போயிடணும். அவரு இமாமா நிற்கிறார், இமாமா நின்று தொலை வைக்கிறார். இப்படி ஒரு சந்தேகம் வருது. நம்ம பள்ளியில பிரச்சனை இல்லை, இமாம் அப்படி கதவை திறந்துட்டு போயிடலாம். மதிய மாமூமா யாராவது பின்னாடி நிக்கிறவங்கள முன்னாடி வர வச்சுட்டு அப்படியே தொழுகையை விட்டுட்டு போயிட வேண்டியதான். போய் ஒது செஞ்சுட்டு வந்து மாமூமா நின்றுக்கிற விட. எப்படி? மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே ஒது செஞ்சார், ஒது முறிஞ்சிருச்சு, அது உறுதியா தெரியுது. ஒது முறிஞ்ச பிறகு இடையில ஒது செஞ்ச மாதிரி ஞாபகம், அது தொழுகையில நின்ற பிறகுதான் அப்படி ஒரு சந்தேகம் வருது. தக்பீர் கட்டின பிறகுதான். இமாமா இருந்தாலும் சரி, மாமூமா இருந்தாலும் சரி, அவர் தனியா தொழுகிறவரா இருந்தாலும் சரி, தக்பீர் கட்டின பிறகு ஞாபகம் தான் அந்த தொழுகையை விட்டுட்டு மீண்டும் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுகிறோம். இதுக்கு அசலை எடுக்கிற, இதுக்கு தான் அசலை எடுப்பது. அசல் என்ன? ஏற்கனவே நம்ம படிச்ச ஹதீஸ்ல, உங்க வயிற்றுக்குள் ஏதாவது கடவுளன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா பள்ளியை விட்டு போகாதீங்க, சத்தம் கேட்கிறவரை, துர்வாடை வீசுகிறவரை, துர்வாடையை உணராதவரை, சப்தத்தை கேட்காதவரை பள்ளியை விட்டு போகக்கூடாது. காரணம், அசலை எடுங்க. அசல் நீங்க சுத்தமா தான் இருக்கிறீங்க. சரி, அதே போல ஒரு மனிதர் ஒது செஞ்சிட்டு இருக்கிறார். ஒது செஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு சந்தேகம் வருது. ஒதுவெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு சந்தேகம் வருது. கையை கழுவணுமா இல்லையா, முகத்தை கழுவணுமா இல்லையான்னு சந்தேகம் வருது. என்ன செஞ்சுக்க? ஒது செஞ்சு முடிச்சிட்டாரு, அப்படி இங்கிட்டு வர்றாரு, பட் கையை கழுவுன மாதிரி தெரியலையே. என்ன செஞ்சுக்க? மீண்டும் அசல் பார்க்கணும். ஒது செய்யறதா இல்லையாங்க? அசல். அசல் என்ன? ஒது, அவ்வளவுதான். ஒன்னும் செய்ய தேவை. பேசாம ஷைத்தான் இதுலதான் ஒஸ்வாஸ் ஏற்படுது. இந்த ஒஸ்வாஸுக்கு பாதிக்கப்படுவதை தடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. உங்களுக்கு உள்ளத்துல வசாம் விசுகளை ஷைத்தான் உருவாக்குறான். என்ன முடிவுக்கு வந்துடணுமா? இல்ல கையை கழுவாமையா ஒதுவை செய்வானி? உனக்கு பழக்கம் என்ன? உன்னோட பழக்கம் என்ன? நீங்க உங்ககிட்டே பேசிக்கிறோம். உன்னோட பழக்கம் என்ன? ஒது செய்யணும்னு சொன்னா காலை நான் கழுகும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன்? கையை கழுகாமையே காலை கழுவ போறேன், மசகு செய்யாமையே காலை கழுவ போறேன். காதுக்கு மசகு பண்ணாமையா, தலைக்கு மசகு பண்ணாமையா, தலைக்கு காலுக்குனால கையை கழுவாமையா, கையை கழுவுறனா முகத்தை கழுவாமையா, அதெல்லாம் முடிக்க போய் தானே ஒது. எனவே நீ ஒதுவோடு இருக்கிற, ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இதுல என்னமோ பக்தி கூடுன மாதிரி, இல்ல சரிதான் அப்படின்னு போய் ரெண்டாவது ஒது செய்யணும். அது நீங்க ஷைத்தானுக்கு இடம் கொள்ளும். நிறைய பேர் பக்திங்கிற பேர்ல, ரொம்ப தக்குவாவோடு இருக்கிறங்கிற பேர்ல மீண்டும் போய் ஒது செய்யறன்னு செஞ்சு ஜமாத்து முடி. ஷைத்தான் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு ஜமாத்துக்கு வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு அந்த வேலையை பார்க்குறான். நீங்க அழகா வந்தீங்கன்னா சுன்னத்தை தொழுதுட்டு ஜமாத்துல ஈடுபட்டு இருப்பீங்க.
அவன் ஒது செஞ்சுட்டு வரும்போது உங்களை குழப்பி விட்டுட்டான், மூஞ்ச கழுகாம ஒது செஞ்சுட்டு வந்துட்டாங்கிறான் சைத்தான். உங்களை வெளியவே தடுத்து பார்த்தான் பள்ளிக்கு வராம ஆக்குறதுக்கு. ஆனா நீங்க சைத்தான ஜெயிச்சு பள்ளிக்குள்ள வந்துட்டீங்க. வந்த பிறகும் உடையில ஒது செய்ய வச்சான். அதை ஒது செய்யாம கடக்க பார்த்தா அதையும் நீங்க மீறி செஞ்சிட்டீங்க. இப்போ ஜமாத்து உங்களுக்கு கிடைக்க கூடாது, அல்ல சுண்ணத்து தொழக்கூடாது. அதுக்கு வைக்கிற வேலை தான் நீ கையை கழுகையில மூஞ்ச கழுகையில உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்குறோம். ஓரம் தள்ளிட்டு அதுக்கு பேர் என்னது? அடிப்படை அசலை எடுத்துக்கோ. அசல் ஒது செய்யணும்னா கையை கழுகுறேன்டா, நான் முகத்தை கழுகாம கையை கழுக மாட்டேன். அப்போ முகத்தை கழுவிட்டு தானே கையை கழுவி இருப்பேன். கையை கழுவுன முகத்துல ஏன் சந்தேகம் வருது? இல்ல, தூக்கி போட்டுருங்க. காலை கழுகுன பிறகு எனக்கு வந்து கையை கழுவிலன்னா கையை கழுகுன பிறகு தானே நான் கடைசியில தானே காலை கழுவி இருப்பேன். ஒதுவே முடிச்சிட்டேனே, அப்புறம் எப்படி ஏதாவது உறுப்பை விட்டுருப்பேங்கிறது? இது சைத்தான வேலை, தூக்கி போட்டுருங்க. நான் சொல்றது என்னமோ நானா கண்டுபிடிச்சு சொல்ல இல்லை, சட்டம் எடுத்திருக்கிறாங்க உலமாக்கள். இதுல இருந்து இப்படியான சட்டங்கள்லாம் நமக்கு இதான் அடிப்படை, இதான் அசலை எடுக்கணும். இந்த ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. சரி, இப்ப அதே சட்டம் தான். நீங்க ஒது முடியல, காலை கழுகிட்டு இருக்கும் போது திடீர்னு சந்தேகம் வருது, கையை கழுகையிலன்னு சந்தேகம் வருது. இப்ப என்ன செய்யறது? மேல கேட்ட கேள்விதான் மாதிரி இல்ல, இது வித்தியாசம் இருக்குது. மேல உள்ளதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க காலை கழுகும் போது சந்தேகம் வருது, முகத்தை கழுகு இல்லைன்னு சந்தேகம் வருது. இப்ப என்ன செய்யறது? எதுல சந்தேகம் வந்துச்சோ அதை செஞ்சுக்கிட்டே காலை கழுகும் போது கழுவிட, முகத்தை கழுவாம நம்ம வந்து கையை கழுவிக்கிறோம். எப்போ சந்தேகம் வருது? காலை கழுவிட்டு இருக்கும் போது சந்தேகம் வருது. இப்ப என்ன செய்யணும்? முகத்தை கழுவணும். அந்த அமலை முடிப்பதற்கு முன்னால், முடிப்பதற்கு பின்னால், இப்படி ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. மேல சொன்னது அந்த அமலை முடிச்சிட்டீங்க, ஒதுவை முடித்த பிறகு சந்தேகம் வருது, ஒதுவில் ஏதோ உறுப்பை செய்ய கழுகவில்லை விட்டுட்டோம் அப்படின்னு வருது. அப்படின்னா ஒரு சட்டம். அதே சமயம் அந்த அமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது சந்தேகம் வருது, அப்போ ஒரு சட்டம். வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இதே அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க லொஹரு தொழுவுறீங்க, ஜமாத்தா தொழுதா பிரச்சனை இல்லை, ஒரு தனியா தொழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க ஜமாத்தை விட்டுட்டீங்க, லொஹரை தொழுவுறீங்க. லொஹர் எத்தனைப்பா? 3 4 ரக்காத் லொஹரை தொழுவு. தொழுது சலாம் வாங்கி முடிச்சு அப்படியே வெளியே போகும்போது 3 ரக்காத்து தொழுத மாதிரி வருது. இப்ப என்ன செய்யறது? நான் மேல சொன்ன சட்டத்தை புரிஞ்சிருந்தா இதுக்கு பதில் சொல்லிடுவீங்க. இந்த சட்டத்துல தான் இதை எடுக்கணும். ரெண்டாவது தொழுவணுமா? சந்தேகம் வருது, 3 ரக்காத் தொழுத மாதிரி இருக்குது, சந்தேகம் வருது. ஆமா. என்ன இப்ப அடிப்படை என்ன? அந்த இபாதத்தை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு அந்த இபாதத்தில் ஏதாவது விட்ட மாதிரி சந்தேகம், அந்த உறுதிங்கிறது வேற. 3 ரக்காத்து தான் நான் தொழுதேன்னு யகீனா தெரியுது, உறுதியா தெரியுது. தொழுக முடிச்சு வெளியே போயிட்டீங்க, அந்த இது கடைக்கிட்ட போனோடனே, பழக்கடைக்கிட்ட போனோடனே லொஹரை 3 ரக்காத்துல தொழுதுட்டேன் அப்படின்னு உறுதியா தெரியும். இப்ப என்ன செய்யணும்? அப்போ ஒரு சட்டம் வந்து திரும்ப நம்ம தொழுகணும். இது சந்தேகம், 3 ரக்காத்து தொழுதோமா 4 ரக்காத்து தொழுதோமான்னு. இப்ப சட்டம் என்ன? இல்ல, சரியாத்தான் தொழுதுப்போம், 4 ரக்காத்து தொழாமையே நான் சலாம் வாங்கியிருப்பேன், முடிவு எடுத்துற வேண்டியதான். தொழுதுகிட்டு இருக்கிற பொழுது சந்தேகம் வந்துச்சு, 2ஆம் 3ஆன்னு சந்தேகம் வந்துச்சு. பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தொழுக முடித்த பிறகு சந்தேகம் வந்தால் ஒரு சட்டம், அந்த இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது சந்தேகம் வந்தால் ஒரு சட்டம். 3ஆம் 4ஆண்டு சந்தேகம் வந்துருச்சு, இப்ப என்ன செஞ்சு? அப்படிலாம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்குலாம் இஷ்டா தொழ முடியாது.
சந்தேகம் வந்தா என்ன செய்யணும்னா, எது நமக்கு உறுதியா தெரியுதுன்னு பார்க்கணும். சந்தேகத்துல கூட 2 வகை இருக்கு. 3 தொழுது இருப்போம், இல்ல 4 தான், இல்ல 3, இல்ல 4 தான், இப்படி சந்தேகம். இதுல எது உறுதியா இருக்குது? 4 தான்ங்கிறது உறுதியா சொல்ற. 4 தான், இல்ல 3 இருக்குமோ, இல்ல 4 தான், இல்ல 3 இருக்குமோ, இப்படி குழப்பம் தொழுதுகிட்டே இருக்கும்போது. இப்ப எதை எடுத்துக்கிறது? எந்த விஷயத்தில் உறுதி இருக்கிறதோ அதுவே முடிவா எடுத்துக்கிறணுமா. சந்தேகத்தை விட்டுறணும். சம அளவுல இருந்துச்சுங்க, இல்ல 3 தான், இல்ல 4 தான், இது சம அளவுல சந்தேகம். சம அளவுல உள்ள சந்தேகம் வந்தால் எதை எடுக்கணும்? குறைவானதை எடுக்க வேண்டும். பாருங்க, இதான் காயிதா குல்லியா, பொது விதி. ஃபுகஹாக்கள் இந்த விதியை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்க எல்லா சட்டத்திலும் நீங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தலாம். எப்படி? சந்தேகம் சம அளவில் இருக்குமானால் குறைந்ததை எடுங்கள். 2 3 2 3 2 3 ரெண்டுமே சம அளவில் சந்தேகம். இப்ப எதை எடுக்கிறது? 2ன்னு எடுத்துட்டு குறைந்தது எடுக்கணும். 2 3, 2 பெருசா 3 பெருசா? அப்போ 3ங்கிற. அப்போ குறைந்ததை எடுங்கள். 2 எடுத்துட்டு நீ மிச்சம் 2 தொழுவுங்க. ஒரு கால் அது 3ஆக இருந்து மொத்தம் 5 ரக்காத்தா இருந்தாலும் சஜிதா சஹ்வு செய்யும் போது 4 ரக்காத்து தொழுக, சஜிதா சஹ்வும் எக்ஸ்ட்ரா தொழுத 1 ரக்காத்தும் சுன்னத்தா போயிடும். புரிகிறதா? எது ஒரு கால் உங்களுக்கு உறுதியா இருந்துச்சுன்னா உறுதியே எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் இபாதத்துக்கு உள்ளதான். முடிஞ்சு வெளியே போயிட்டா முடிச்சுட்டா, நீ தொழுதுட்டா, சரியா தான் தொழுது இருக்கிறான், முடிஞ்சது. உறுதியா தெரிஞ்சிச்சு நீ சரியா தொழுகையிலிருந்து தொழுக முடிச்ச பிறகு உறுதியா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தப்பா தொழுது இருக்கிறோங்கிறது. அப்போ மீண்டும் தொழுகணும். புரியுதா? வித்தியாசம் இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. தொழுக முடிச்சுட்டு போயிட்டு சந்தேகம் இருந்தா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. உறுதியா இருந்துச்சுன்னா நீங்க மீண்டும் தொழுகணும். மகரிபு 2 ரக்காத்திலேயே சலாம் வாங்கின மாதிரி சந்தேகம். சந்தேகம் வந்தா தொழுக முடிஞ்ச பிறகு வந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க? சந்தேகம் வந்திருக்கு, சம அளவு. சந்தேகம்னால சம அளவுன்னு வச்சுக்கிறேங்க. என்ன செய்யறது? முடிஞ்சிச்சு, ஒன்றும் செய்ய தேவையில்லை, தொழுகவே அதான் தொழுதுட்டோம்ல, முடிஞ்சு. ஆனா உறுதியா தெரியுது 2 ரக்காத்து தான் தொழுதோம், 3ன்னு நினைச்சு சலாம் வாங்கிட்டோன்னு உறுதியா தெரியுது தொழுக முடிச்ச பிறகு. இப்ப என்ன செய்யணும்? மீண்டும் தொழுக வேணும். அது கொஞ்சம் உடனே இருந்தா பிரச்சனை இல்லை. வெளியே போன பிறகு வந்துச்சுன்னா முழுசா தொழுகணும். புரியுதா? இப்போ முசாலா இப்ப தொழுதுட்டு 3 ரக்காத்து நீங்க தொழுவதுக்கு பதில் 2 ரக்காத்துல சலாம் வாங்கிட்டீங்க. சலாம் வாங்கிட்டு பக்கத்துல உள்ளவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி நீங்க 2 ரக்காத்துல சலாம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறார். இல்லையே, இல்ல 2 நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? நம்மட பேசிட்டார். இப்ப என்ன செய்யணும்? எத்தனை ரக்காத்து தொழணும்? 1 ரக்காத்து தொழுதா போதும். பேசினார அது பிரச்சனை இல்லை, தேவைக்கு தான் பேசிக்கிறார். ஆனா வெளியே வந்து கடையில வந்து சாமான்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ண போறதோ திடீர்னு நான் வந்து தப்பா தொழுதுட்டேன்னு உறுதியா தெரியுது. இப்போ முதல்ல இருந்து தொழுவணும். 3 ரக்காத்தையும் தொழுவணும். இல்ல 1 தொழுதா போதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்து தொழ வைக்கும் போது 3 ரக்காத்திலே சலாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்படியே பள்ளிக்கு வெளியே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க தோழர்களோடு. தொழுக முடிச்சுட்டு வேகமா போய் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில தோழர்களுக்கு இன்னைக்கு தொழுதுக்கு குறைவா தொழுதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனா கேட்கறதுக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு பயம். அதுக்கு பயம்னு சொல்ல மாட்டோம், முஹாப், மரியாதை கலந்த பயம். வேற ரசூலுல்லாஹ் மேல உள்ள தப்பா சொல்லிட்டா இது சத்தம் அப்படின்னு இல்லை, மரியாதை கலந்த நிலையில பேசுறதுக்கு யோசிக்கிறான். அதுல ஒரே ஒரு நபி தோழர் மட்டும் கேட்டாங்க, அம் குசிரத்தி சலாத்து அம் நசீத்த யார சொல்லலாம். எப்படி கேட்கிறாரு பாருங்க, அம் குசிரத்தி சலாத்து அம் நசீத்த யார சொல்லலாம்.
தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? அப்போ இவர் சொல்றது சரியானு கேட்கிறாங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு ஒரு ரக்காத்து குறைவா தொழுதீங்க, அதான் அப்படி கேட்கிற. குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்துட்டீங்களா? இவ்வளவு தூரத்துக்கு ரசூலுல்லாஹ் பேசி சஹாபாக்கிட்ட அவர் சொல்றது சரியா? ஆமா, எல்லாரும் சரி, ஆமா ஆமா, அன்னைக்கு நீங்க ஒரு ரக்காத்து குறைவா தான் தொழுதீங்க, சரி வாங்க அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? முழுசா தொழுகையில ஒரு ரக்காத்து தான் தொழுதாங்க. கிப்லா விட்டு திரும்பிட்டாங்க, வெளியே போய் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தொழுகையில ஈடுபட்ட மாதிரியே அந்த வணக்குகள் அது அந்த அளவுக்கு இருக்குமானால், அது சம்பந்தமான பேச்சுக்கள் மட்டும் உரையாடல்கள் மட்டும் சென்றிருக்குமானால், நம்ம விடுபட்ட அந்த தொழுகையை மட்டும், அந்த ரக்காத்தை மட்டும் தொழுதால் போதும். கொஞ்ச நேரம் ஆகி எல்லாம் போய் ஊர்பலா எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் தான் ஞாபகம் வருது. வெளியில போய் சாமான் வாங்கி எல்லாம் செஞ்சு அப்படி போகும்போது தான் அப்புறம் இல்லை நம்ம கம்மியாக தான் தொழுதணும், இப்போ முழுசா தொழுதுகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மேல சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஹதீஸ் தான். வயிற்றுல ஏதாவது கடபடான்னு இருந்தால் சத்தத்தை கேட்காத வரைக்கும், துர்வாடையை உணராத வரைக்கும் பள்ளியை விட்டு வெளியில் போகிவிட வேண்டாம் அப்படின்னு சொன்ன இந்த ஹதீஸை தான் ஃபுகஹாக்கள் அடிப்படையாக வைத்து சட்டம் எடுத்திருக்கிறார். சரி, அதே போல தவாஃபு செய்யும் போது, தவாஃபு சுற்றுல நிறைய பேருக்கு குழப்பம் அதில் தான் வரும். தவாஃபுடைய நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு 7 சுத்து, அதுக்கு தான் ஒரு சின்ன அந்த என்ற தஸ்பீ மாதிரி வச்சிருப்பான். 7 உருண்டை மட்டும், 7 முத்து மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். அப்படி அதையும் மறந்து போயிடும். ஒரு தவாஃப் முடிஞ்சோடனே ஒரு முத்தை தள்ளி விட்டுருவான். கடைசியில் பார்க்கும்போது சில நேரங்களில் 3 தனியா 4 தனியா அணைக்கும். இப்போ எது செஞ்சது எது செய்யாதது அப்படிலாம் சந்தேகம் வருது. சேத்தா எவ்வளோ தூரத்துக்கு ஊடுருவுறான் பாருங்க. 4ஆ 3ஆ? நம்ம செஞ்சு முடிச்சது 4ஆ, செய்ய வேண்டியது 3ஆ? சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த மணியிலேயே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்படி இருந்தாலும் அந்த தவாஃபை செஞ்சிட்டு இருக்கும்போது சந்தேகம் வந்தால், அந்த சந்தேகம் சம அளவுல இருந்தா குறைந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நம்பர்ல கூடுதல் நம்பிக்கையும் இன்னொரு நம்பர்ல குறைந்த சந்தேகம் இருக்குமானால் கூடுதல் நம்பர்ல உள்ள உறுதியானதை எடுத்துக்கொள்ளுங்கள். தவாஃபெல்லாம் முடிச்சு தவாஃபுடைய 2 ரக்காத்தை தொழுதுட்டு வெளியே வந்த பிறகு 7 சுத்து சுத்தினியா, 3 சுத்து சுத்தினியா, 4 சுத்தினியா சந்தேகம் வந்தா கண்டுகொள்ளாதீர்கள். அது முடிச்சிருங்க, முடிஞ்சிச்சு. இபாதத்தை முடிச்சுக்க போய் தானே நான் வந்து தவாஃபுடைய தொழுகையை தொழுதேன் உறுதியாகுது. இப்படி எல்லா மசாயிலையும் இந்த அடிப்படை வந்துவிடும். அப்ப இதை இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை இந்த அடிப்படையில நமக்கு விளக்கம் கொடுக்கிறான். சரி, அடுத்து ஹதீஸ். அன் தல்லி பின் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரஜுலுன் மசிஸ்து தக்கரி அவ் கால ரஜுலு யமஸ்ஸு தக்கரஹு ஃபிஸ் ஸலா عليه الوضوء فقال النبي صلى الله عليه وسلم لا إنما هو بدعة منك. ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய ஆண் உறுப்பை நான் தொட்ட மாதிரி, கைப்பட்ட மாதிரி எனக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது தொழுகையில. இப்போ நான் ஒது செய்யணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இன்னமா ஹுவ பதுஅத்தும் மின்க, அது உனது உறுப்புகளில் ஒன்று. நம்ம ஏற்கனவே ஒதுவை முறிக்கக்கூடிய 4 விஷயங்கள் சொன்னோம். யாவும் இருக்குதா? ஒண்ணு என்னது? ரெண்டாவது, மூணாவது மர்ம உறுப்பை தொட்டால்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுல இந்த ஹதீஸ அஸ்கலானி ரஹிமஹுல்லா பதிவு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், எனது கை மர்ம உறுப்புல பட்டுருச்சு, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பட்டுருச்சு, இப்ப நான்
ஒது செய்யணுமா, ஒது முறிஞ்சிருச்சான்னு கேட்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மர்ம உறுப்பை தொட்டால் ஒது முறிஞ்சிடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இன்னமா ஹுவ பிதஅத்துன் மின்க, இல்ல அது உனது உறுப்புகளில் ஒரு உறுப்பு அப்படின்ட்டாங்க. சரி, இந்த ஹதீஸ் இப்படி இருக்க, இன்னொரு ஹதீஸை பாருங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ், அன் புஸ்ரா பின்தி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மம் மஸ்ஸ தக்கரஹு ஃபலியதவல்லா, யார் தனது உறுப்பை தொட்டு விட்டாரோ அவர் ஒது செய்து கொள்ளட்டும். மேல உள்ள ஹதீஸ்ல உறுப்பை தொட்டால் ஒது செய்யணுமான்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உனது உறுப்புகளில் ஒரு உறுப்புண்டா. ஒருத்தர் விரலை தொழுதுட்டு இருக்கும்போது தன்னுடைய விரலை தொட்டுட்டாரு, ஒது முறிஞ்சிருமா? அது மாதிரி அது அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க சொல்றாங்க, இல்ல இல்ல ஒது செய்யுங்க அப்படிங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்ப மாறுபட்ட இரண்டு வகையான முரணான செய்திகள். இப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? இதுல இமாம்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் மர்ம உறுப்பை தொட்டுட்டாருன்னா அவர் வேணுண்டு தொட்டாலும் சரி, தெரிஞ்சுக்கிட்ட வேணுண்டே தொடுறார், வேணுண்டு தொட்டாலும் சரி, அல்லது ஆசையோடு தொட்டாலும் சரி, தெரியாம தொட்டாலும் சரி, ஒது முறியாது. அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது உனது உறுப்புகளில் ஒரு உறுப்பு. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஒரு மனிதர் எந்த நோக்கமும் இல்லாம யதார்த்தமாக பட்டு விட்டது, ஒது செஞ்சுட்டு வந்தாரு, உள்ளாட போடுறார், ஜட்டி மாட்டுறார், ஒது செஞ்சுட்டு வந்து மாட்டும் போது பட்டுடுச்சு. இப்போ அவருக்கு நோக்கமா? நோக்கம் இல்லை, யதார்த்தமா பட்டுருச்சு. உள்ளாடைய மாட்டும் போது கைப்பட்டது. அப்ப ரெண்டாவது கருத்து என்னன்னா, எந்த நோக்கமும் இல்லாம யதார்த்தமாக கைப்பற்றுச்சுன்னா ஒது முறியாது. இது ரெண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, ஒரு மனிதன் ஆசையோடு தொட்டால் ஒரு வகையான எண்ணம் வந்தது, அதனால் தொட்டார் அப்படின்னா அவரு உடைய ஒது முறிஞ்சிரும். ஆசை இல்லாமல் தொட்டால் அல்லது திரைக்கு மேல தொட்டால் ஒது முறியாது. மூணு கருத்து விளங்கிடுச்சா? இப்படி அறிஞர்கள் இந்த ரெண்டு ஹதீஸை வச்சு இப்படி சட்டம் எடுத்திருக்கிறான். நான் உங்கள்கிட்ட மூணையும் சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருங்கன்னு சொல்ல மாட்டேன். இதுல மூணாவது ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல, ஆசையோடு இச்சையோடு தொடுதல். இச்சையோடு தொட்டால் ஒரு சட்டம், இச்சை இல்லாமல் தொட. இந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. உங்கள ஒருவர் அவருடைய உறுப்பை தொட்டதை போன்று அப்படின்னா சும்மா யதார்த்தமா தொட்டா. உங்களில் ஒருவர் தொட்டு விட்டால் ஒது செய்யட்டும், அது இச்சையோடு தொட்டால். இந்த ஹதீஸ ரெண்டா இமாம்கள் பிரிச்சிருக்காங்க. அப்ப இதுதான் சரியான சட்டம். அப்ப நம்ம ட்ரெஸ் மாட்டும் போது, உள்ளாடையை மாட்டும் போது கை பட்டுருச்சுன்னா, திரை இல்லாம தானே பட்டுருச்சுன்னா, அல்லது அந்த பகுதியில ஏதோ நமக்கு வந்து உறுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால நம்ம கைய பயன்படுத்துற மாதிரி இருந்தா ஒது செஞ்ச பிறகு ஒது முறியுமா? முறியாது. இது ஒன்னது உறுப்புகளில் ஒரு உறுப்பு மாதிரி. அல்லது அவருடைய சிந்தனை வேற மாதிரி, ஒது செஞ்சுட்டு வந்தோடனே சிந்தனை கொஞ்சம் மூடு மாறிடுச்சு, கை வச்சிட்டாரு, ஆசையோடு வச்சார். அவ்வளவு புரியாம இருக்கிறது நல்லது.
அப்படியானால் அவர் என்ன செஞ்சுக்கிற வேண்டியது? ஒது செய்த. இந்த ஹதீஸை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புலூகுல் மராமுடைய ஆசிரியர் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி அடுத்த ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸாபஹு கைஉன் அவ் ருஆஃபுன் அவ் கலஸுன் அவ் மதியுன் ஃபல்யன்ஸரிஃப் ஃபல்யதவத்தா. ஒரு மனிதர் ஒதுவோடு இருக்கும்போது வாமிட் எடுத்துட்டார், வாந்தி வந்துருச்சு, நம்ம ஒரு பாஷையில் சத்தி வந்துருச்சு, சத்தி வந்துட்டு, அல்லது ருஆஃப் வந்துருச்சு, மூக்கிலேருந்து ரத்தம் வருது, அல்லது கலஸ், அவர் சாப்பிட்டது நெஞ்சரிச்சு. சில பேருக்கு பாருங்க, ஓரளவு ஒரு அரை வயிறு சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டாரு, அப்படி சில நேரங்களில் தொண்டை குழிக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும், அப்படின்னு கணச்சாரு, சோறு இங்கே வந்துட்டு, அதுக்கு தான் அரபியில் கலசுமாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அவு மதியுன் அல்லது இச்சை நீர் வந்துட்டா ஒது முறிந்து விடும், ஒது செய்து கொள்ளட்டும் அப்படின்ட்டு வரக்கூடிய ஹதீஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வாமிட்டுக்கு ஒது முறியாதுன்னு. அப்ப இந்த ஹதீஸ் முறின்னு காட்டுது. மூக்கிலேருந்து ரத்தம் வந்தா ஒது முறியுமா? ஒது முறியுமா? ஒது முறியுமா? யோசிச்சு நாளைக்கு சொல்றியா? ஒது முறியுமா? எப்படி? மூக்கிலேருந்து ரத்தம் வருது, ஒது முறியுமா? மூக்குல ரத்தம் வருது, மூக்கிலேருந்து ரத்தம் வருது, ஒது முறியுமா? முறியும்? முடியாது. பிள்ளைகளா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் எத்தனை? 4. இந்த 4ல மூக்கிலேருந்து ரத்தம் வந்தா ஒது முறின்னு இருக்குதா? கண்ணை மூடிட்டு முறியாதுன்னு சொல்லிடணும். இப்போ முறின்னு ஒரு ஹதீஸை படிச்சிருக்கிறோம், அது நிலைமை என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒன்று சொல்லிட்டோம், நமக்கு இமாம்கள் ஒன்று சொல்லி தந்துட்டான், ஒதுவை முறிக்கக்கூடியது 4 விஷயம்தான். இந்த 4ஐ தவிர நீங்க வேறு எதை செய்தாலும் ஒது முறியாது. புரியுதா? எதை புதுசு புதுசா என்ன வந்தாலும், சில பேரு சக்தி வந்தா ஒது முறிஞ்சுன்னு எழுதி இருக்கிறாங்க, அது பலகீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் பலகீனம். இமாம் மஸ்கலானி ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அஹ்ரஜஹு இப்னு மாஜா வ ضعفஹு அஹ்மது வ கைருஹு, அவங்களே பதிவு செய்றாங்க, இந்த ஹதீஸ் ضعيف. அப்போ வாமிட் வந்தா ஒது முறியாது, மூக்குல இருந்தோ அல்லது வேற எங்க இருந்தோ உறுப்புகள்ல இருந்து ரத்தம் வந்தா ஒது முறியாது. அதே போல நல்ல அந்த அது என்ன சொல்லுவாங்க, எருக்களிக்கிறதும்பாங்க, அப்படிதானே, நெஞ்சரிக்கிறது. சாப்பிட்டுட்டு அப்படியே நெஞ்சரிச்சு இங்கெல்லாம் திடீர்னு இங்கெல்லாம் ஏப்பம் விட்டா அந்த சோறுலாம் இங்கே வந்துடும். திடீர்னு ஏதாவது நேரத்தில் அப்படி ஏற்படும். கல்யாண விருந்து சாப்பிட்டுட்டு வந்து தொகரை தொழுவும் பொழுது திடீர்னு ஏற்படும். ஹலாலான உணவு நல்லா அடிச்சிருப்பாரு, அப்போ இங்கே கலரி வந்து இங்கே எட்டி பார்க்கும். அதுக்கு தான் அரபியில் கலஸ்மாங்க, கலஸ். அப்படி வந்துச்சுன்னா அது ஒது முறை. இந்த ஹதீஸ்ல முறின்னு இருக்குது, முறியாது, லைஃப் ஹதீஸ் லைஃப். ஆனா மதி வந்தா ஒது முறியும். அதுல ஒரு செய்தி மட்டும் மதி, அது வேற ஹதீஸ்ல நம்ம பார்த்துட்டோம். மதி வந்தா ஒது முறியும். ஏன் அது வந்தா முறியுது? அதுக்கு என்ன ஆதாரம்? யார் சொல்றா? மதி வந்தா ஒது முறிங்கிறோம், அது எப்படி? இந்த லைஃபான ஹதீஸ்ல வந்ததுனாலும் இதை வச்சு நம்ம முடிவெடுக்கல, வேற இதை வச்சு முடிவெடுக்கிறோம். தீனா எப்படி வந்துட்டு போகுது? வந்தா முறியுங்கிறோம், அது எப்படி? 4 என்னது? அவ்வளவுதான். பொதுவான ஒண்ணு சொல்லி இருக்கிறோம்ல, முன்பின் துவாரத்திலிருந்து எது வந்தாலும் ஒது முறியும், முடிஞ்சிச்சு. அது மதியா வரட்டும் அல்லது கல்லு வரட்டும், கல்லு அப்படி முக்குனார், ஒரு கல்லு தெரிச்சிருச்சு, அப்படிலாம் வரத்தனை செய்யும். கல்லு வந்து விழுந்துருச்சு, ஒது முறியுமா? இல்லையே. தண்ணி மாதிரி வந்தா, கல்லு வந்தால் முன்பின் ஹாரிஜின்னு போட்டாங்க,
ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஹுரூஜ் மின் சபீலைன், முன்பின் துவாரங்களில் இருந்து எது விழுந்தாலும் ஒது முறியும். அதனால மதி முறியுங்கிறது அந்த ஹதீஸை வச்சுதான். இந்த ஹதீஸ் லைஃப், இதை வச்சு முடிவுக்கு வரையில. நீங்க பொதுவா இந்த 4 அம்சத்துல உறுதியா பார்த்துக்கிறங்க. முன்பின் துவாரத்திலிருந்து எது வந்தாலும் ஒது முறிஞ்சிருக்கும் போது எப்படி கேட்டாலும் சரி, எங்கிருந்து வருதுன்னு பார்க்க. முன் துவாரமா முடிஞ்சிருச்சு, என்ன வந்துட்டு போறதுமே, மதியா வரட்டும், அதியா இருக்கட்டும், எதா இருக்கட்டுமே. அப்போ இந்த 4 விஷயம்தான் அடிப்படை. அதனால இந்த ஹதீஸ் பலகீனண்டு உலமாக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. அடுத்தது 4வது என்ன சொன்னோம்? ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒது முறியணும். இப்ப அதை பத்தி சொல்றாங்க. அன் ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தவல்லு மின் லுஹூமில் கனம், ஆட்டு இறைச்சி சாப்பிட்டால் ஒது முறியுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ஷித்த, நீ விரும்பினா ஒது செஞ்சுக்க. ஒரு தொழுக வர்றோம், சாப்பிட்டுட்டு வர்றோம், ஆட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு ஒது செஞ்சுட்டு சாப்பிட்ட பிறகு அப்புறம் தொழுகிறோம். இப்போ ஒது செய்யணுமா? நீங்க சாப்பிட்டது ஆட்டு இறைச்சி, ஒது செய்யணுமா? விரும்பினா செஞ்சுக்கிறீங்கன்னாங்க. ஒட்டகக்கறி சாப்பிட்டுட்டு வந்தீங்க, ஒது செய்யணுமா? முறிஞ்சிரும். சரி, இப்போ ஒட்டக பால், ஒருத்தர் ஒட்டக பால் குடிச்சிட்டு தொழுவிக்க ஒது செஞ்சுட்டு ஒட்டக பால் குடிக்கிறார், முறியுமா? ஏன்? பால் இங்க லஹம் தான் சொல்லி இருக்கிறாங்க. லஹம்னா இறைச்சி. சரி, எலும்பு சாப்பிட்டுட்டாரு, வெறும் எலும்பு மட்டும், முள்ளு சாப்பிடுறாரு, ஒட்டக முள்ளு சாப்பிட்டார், ஒது முறியுமா? ஏன்? இறைச்சின்னு சொன்னதுனாலயா? ஆமா, உலமாக்கள் நமக்கு அதை விளக்குறாங்க. இறைச்சின்னு சொல்லிட்டால கொழுப்பு உள்ள சேர்ந்துடும். ஒருத்தர் கொழுப்பு, ஒட்டக கொழுப்பு சாப்பிட்டா இறைச்சியில உள்ளதுதான். முள்ளு சாப்பிட்டா, நம்ம கறிக்கடையில போய் கறி தாங்கன்னு கேட்டா என்ன தருவான்? முள்ளையும் சேர்த்து தானே தருவான். முள்ளு இல்லாம வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? முள் இல்லாம 1/4 கிலோ கறி தாங்க, 1/2 கிலோ கறி தாங்கன்னு கேட்போம். நம்ம ஊர்ல வழக்கம் இருக்குதா இல்லையா? முள்ளு போட்டு முள்ளு அவனே வச்சுக்கிறோம், முள்ளு போட்டு முள்ளு போடாம. பொதுவா கறின்னுட்டா முள்ளு சேர்ந்துடும், கொழுப்பு சேர்ந்துடும். உலமாக்கள் மசாலா லஹம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் லஹமுக்குள்ள சேர வேண்டியது முள்ளு, அதான் எலும்பு, இறைச்சி, கொழுப்பு, அதனுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் உள்ள சேர்ந்துடும். ஒட்டக குடல் தனியா கேட்க தேவையில்லை, இறைச்சியில சேர்ந்துடும். பால் அதுல சேராது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் பாலை குடித்தா ஒது செய்யணுமா? உலமாக்கள் சொல்றாங்க அஹ்சன், ஒது செஞ்சுக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான். ஆனா ஒது செய்யணும் முறிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. ஒட்டக இறைச்சின்னு சொன்னதுனால வெறும் இறைச்சி மட்டும் இல்லை, இறைச்சின்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ள எல்லாம் அடங்கிரும். எதெல்லாம் அடங்கும்? கொழுப்பா இருக்கட்டும், அதுக்கு வேற சவ்வா இருக்கட்டும், முள்ளா இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ள வந்துடும், உதிரி பாகங்களாக இருக்கட்டும். சரி, அப்ப இந்த ஒட்டகம் இறைச்சி சம்பந்தமா இதுதான். இது ஏன் முறிகிறது அப்படின்னு சொன்னா பாருங்க, இதை வச்சு நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம். ஒட்டக இறைச்சி, ஒட்டகம் சிறுநீர் நஜஸ் இல்லை. ஒட்டகம் சிறுநீர் நஜஸா? ஒட்டகத்து மூத்திரம் நஜஸா? நஜஸ் இல்லை. நஜஸ் இல்லைங்கிறதுனாலதான் ஒட்டக பாலோடு சிறுநீரை கலந்து குடிங்கன்னு மதீனாவுல நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அதனுடைய சாண நஜஸா? அது விட்ட போடுமே, நஜஸ். அதனாலதான் அங்க தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா மாட்டு சாணமோ, ஆட்டு சாணமோ, ஆட்டு மூத்திரமோ, மாட்டு மூத்திரமோ நஜஸ் இல்லை. அந்த இடத்துல தொழுதா தொழுக கூடும். அருவருப்பு அது வேற விஷயம். சாணி காஞ்சி போய் கிடக்குது, சாணியா கிடக்குது, அங்க நின்று தொழுவலாமா? ரசூலுல்லாஹ் தொழுவலான்ட்டாங்க. நம்ம இங்க அறிவியலம் மூளை போட்டு கசக்க தேவையில்லை. ஆட்டு கொட்டை, ஆட்டு அடைக்கிற இடம், அங்க நின்று தொழுவலாமா? அது மூத்திரம் மெஞ்சிக்கும், அது இது விட்ட போட்டுக்கும்,
பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுகலான்ட்டாங்க. பள்ளிவாசல் கட்ட முன்னாடி அங்கதான் தொழுதாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டக கொட்டகையில தொழுகிறது தான் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்போ இந்த விஷயத்துல அந்த ஒட்டக சம்பந்தமான ஹதீஸே தான். சரி, அப்போ முடிச்சுக்கிறோம். இதில் அடுத்து வேற ஒரு தலைப்பு வருது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.